மாற்றங்களை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கோடைய செகண்ட் லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். It's very difficult for us to walk on sand, but camels can walk easily on it because they have large padded feet, which increases the area of contact with the sandy ground. This has reduced the pressure and enables them to walk easily on the sand. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து மண்ணில் வந்து நம்மளை போயிட்டு நடக்க சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்டியும் மண்ணுக்குள்ள கால் வந்து உள்ள போய் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம நார்மலா ஒரு ரோட்ல நடக்கிறத விட மண்ணில் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். ஆனா ஒட்டகமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேமல்ஸ் எல்லாம் இருக்கு. மேக்சிமம் இந்த மண் இருக்கிற ஏரியாவெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். மணல் சார்ந்த இடமும் லைக் வந்து ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட்காகவும் சரி, இல்ல எங்கேயாவது போயிட்டு வரணும்னாலும் சரி, அதுக்கு வந்து வெஹிக்கல்ஸ்க்கு பதிலா ஒட்டகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மண் இருக்கிற ஏரியால நமக்கு வந்து நடக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். ஆனா ஒட்டகத்துக்கு அதுல நடக்கிறது ரொம்பவுமே ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டகத்தோட பாதம் வந்து நல்லா பிராடா இருக்கும். பிளஸ் வந்து அது வந்து ஃபுல்லா வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு அந்த தரையில படும் பொழுது, அந்த மணல் இருக்கக்கூடிய அந்த மணல் தரையில படும் பொழுது அந்த இடத்துல ஏரியா ஆஃப் கான்டாக்ட்ங்கிறது அதிகமாகுது. அதனால ப்ரெஷர் அந்த இடத்துல வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்ப நம்ம ஃபீட்டே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஃபீட் வந்து இப்படி இருக்குங்களா? ஸோ நம்மளோட ஃபீட் வந்து என்னதான் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் எல்லா ஏரியாவும் வந்து அந்த மண்ணில் படுதான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் ஏரியா தான் வந்து படுது. ஸோ அப்போ அந்த தரையில படக்கூடிய ஏரியா இருக்கு இல்லைங்களா, நம்மளோட பாதம், அந்த இடம் வழியா மட்டும்தான் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து போகும். அப்போ ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல வந்து அது வந்து உள்ள போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இதுவே ஒட்டகமா இருந்தா அவங்களோட எல்லா பாதத்துடைய எல்லா ஏரியாவும் வந்து அதுல படும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகிறதுனால ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது. ஏன்னா ப்ரெஷர் எல்லா பக்கமும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற எக்ஸாம்பிளே ஒன்று பார்ப்போம். ஏதாவது நீங்க வந்து காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. காய்கறியை வந்து ஒரு கேரி பேக்ல உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பேக்கை நீங்க ஒரு ஃபிங்கர்ல வந்து நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமமா இருக்குமா, இல்ல மொத்தமா இப்படி வந்து ஒரு கை ஃபுல்லா 5 விரலும் சேர்த்து ஒரு கை ஃபுல்லா தூக்கிட்டு வரும் பொழுது நமக்கு வந்து ஈஸியா இருக்குமா? கண்டிப்பா 5 விரல் சேர்த்து ஒரு கை வழியா தூக்கிட்டு வரும் பொழுதுதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க அப்படி தூக்கும் பொழுது அந்த கவருடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களோட 5 ஃபிங்கர்லயுமே படும். ஸோ 5 ஃபிங்கர்லயுமே வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது 5 விரலோட இருக்கு. அதனால ஈஸியா இருக்கு. இதுவே நீங்க ஒரு சிங்கிள் ஃபிங்கர்ல வந்து நீங்க அந்த கவர் தூக்கும் பொழுது ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அந்த கவர் உங்களோட கையை தொட்டுட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல மொத்த ப்ரெஷரும் அந்த ஒரு சிங்கிள் ஃபிங்கர்ல தான் இறங்கும். அதனாலதான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற பேக் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பட்டையா ப்ராடா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கான ரீசனும் வந்து இதுதான். ஏன்னா பேக்ல நம்ம அதிகமான வெயிட்ஸ் வந்து வச்சு கொண்டு போக போறோம். அதை வந்து நம்ம ஷோல்டர்ல போடும்பொழுது நம்ம ஷோல்டர் தான் வந்து அந்த மொத்த வெயிட்டையுமே வந்து வாங்க போகுது, அதை வந்து தாங்க போகுது. ஸோ அப்ப அந்த இடத்துல ஏரியா ஆஃப் கான்டாக்ட்ங்கிறத இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் மொத்தமும் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கும் வந்து ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது வராது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி லேப்டாப் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சியா வந்து இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, லேப்டாப்லாம் வைக்கும் பொழுது இன்னுமே வந்து வெயிட் அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல ஈக்குவலா வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகணுன்றக்காக நல்லா பிராடாவே வந்து அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. More to know. Cooking in a place located at a higher altitude is difficult. Why? At a higher altitude, due to lack of atmospheric pressure, the boiling point of a substance reduces. So water boils even at 80 degrees Celsius. The thermal energy that is produced at this temperature is not sufficient enough for baking or cooking. So cooking is difficult at higher altitude. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி கான்செப்ட் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்கீங்க. அடுப்பில் வந்து தண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கொண்டு போயிட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ அடுப்பில் வச்ச தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுப்பில் வந்து நம்ம ஹீட் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது 50, 60 ஆகும், 60, 80 ஆகும், கடைசியில் வந்து 100 ஆயிரும் இல்லைங்களா. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணிடும். ஸோ பாயில் ஆகும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி வேப்பரைசேஷன் நடந்து அந்த தண்ணி ஃபுல்லாவே காலி ஆயிடும் இல்லைங்களா. இப்ப நான் என்ன பண்றேன், 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுதே நான் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ 60, 80, 100ன்னு ஏறிட்டே போச்சு. நான் இப்பவும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணல. 100 டிகிரி செல்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். திருப்பியும் 100லயே தான் இருக்கு. 100க்கு மேல வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஏன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி வந்து வேப்பரைஸ்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல எவாப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா 100 டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் லிக்விட்ல இருந்தது. 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கேசியஸ் ஸ்டேட்க்கு மாறிட்டு இருக்கு. ஸோ அப்ப லிக்விட் டு கேசியஸ்னு ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் லேட்டன் ஹீட். லேட்டன்னா ஹிடன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அப்ப ஹீட்டை வந்து நம்ம கொடுக்குற ஹீட் எல்லாம் வந்து அந்த இடத்துல அது ஹைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஹிடனா இருக்கு. அதனாலதான் நம்ம ஹிடன் ஹீட் அப்படின்னு லேட்டன் ஹீட்டை சொல்றோம். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி பாருங்களேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது டெம்பரேச்சர் கம்மியாகுங்களா? 50, 40 ஆகுது, 30 ஆகுது, 20, 10ன்னு சொல்லிட்டு கடைசியா 0 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிடுச்சு. 0 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிட்டா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணிடுங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற தண்ணி 50 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் ஸ்டேட்ல இருந்தது. 0 டிகிரி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஐஸ் கட்டியா மாறக்க ஆரம்பிச்சிடும். சாலிட் ஸ்டேட்க்கு போயிடும். ஸோ அப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். நான் டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் 0 டிகிரிக்கு அப்புறம் வந்து எனக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஆனாலும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருக்கு. என்னன்னு சொல்லி யோசிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது அந்த இடத்துல லேட்டன் ஹீட் நடக்குது. ஏன்னா 50 டிகிரி செல்சியஸா இருக்கும் பொழுது லிக்விட்ல இருந்தது. 0 டிகிரியை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து சாலிட் ஸ்டேட்க்கு வந்து மாறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ சாலிட் ஸ்டேட் தன்னோட பிசிக்கல் ஸ்டேட் அது சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டாதுங்களா? ஹைட் பண்ணி வச்சுக்கோங்களா? ஸோ அதனால லேட்டன் ஹீட் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள வருவோம். ஸோ மலைப்பகுதிக்கெல்லாம் போயிட்டோம்னா ஹையர் அல்டிடியூட் ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்க்குலாம் நம்ம போயிட்டோம்னா சமைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால தான் இது வந்து நடக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால வாட்டர் வந்து 80 டிகிரி செல்சியஸ்லயே பாயில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே அடுப்பு கொண்டு போய் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். 80 டிகிரி செல்சியஸ்லயே பாயில் ஆயிடுது. ஸோ அப்போ பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன படிச்சிருந்தோம்? லேட்டன் ஹீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து எவாப்ரேஷன் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறதே ஆகாது. ஸோ அப்போ 80 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து போதுமான அளவுக்கு அந்த தண்ணியில ஹீட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ அதுல வந்து ஒரு ஏதாவது ஒரு காய்கறியா இருக்கட்டும் சம்திங் எது நம்ம வேக வச்சோம்னாலும் அது வந்து ஹாஃப் பாயில்டா தான் இருக்கும், மரவேக்காடா தான் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல சமைக்கிறது கஷ்டம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பாஸ்கல்ஸ் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லால என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டேக் அ ரப்பர் பால் அண்ட் ஃபில் இட் வித் வாட்டர். Make tiny holes on its surface with a pin at different points. Press anywhere on the ball. What you do observe. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பால் வந்து எடுத்துக்கோங்க. அதுல 4 பக்கமும் வந்து ஹோல்ஸ் அப்படிங்கறது போட்டுக்கோங்க. ஸோ ஹோல்ஸ் போட்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பால் எடுத்தாச்சு, அதுல வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த வாட்டர் வந்து இப்ப ரெஸ்ட்ல வச்சுட்டோம். ஒரு வாட்டர் பால் இருக்கு, நம்ம அதை எடுத்துட்டோம். அதை வந்து கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம். ஒரு டேபிள் மேல நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாட்டர் பால் ரெஸ்ட்ல இருக்கு அண்ட் வந்து க்ளோஸ்டு சிஸ்டமா இருக்கு, அதாவது மூடிய அமைப்புல வந்து இருக்கு. இது 3 தான் கண்டிஷனே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அங்கங்க வந்து குட்டி குட்டியா ஹோல்ஸ் போட்டுட்டேன். நான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அதோட ஏதாவது ஒரு இடத்துல நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். பட் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லா ஹோல்ஸ் வழியாவும் எனக்கு தண்ணி அப்படிங்கிறது வெளியில வந்து விழுகுது இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு ரப்பர் பால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்ல இருக்கு, பிளஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குற ப்ரெஷர் வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலதான் எல்லா ஹோல்ஸ்ல இருந்தும் ஒரே அளவு தண்ணி அப்படிங்கிறது வந்து வெளியில வருது. இததான் வந்து பாஸ்கலும் சொல்லியிருப்பாரு. ஸோ பாருங்க, Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid.
ஸோ வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை வந்து ரெஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் ஆனது எல்லா பாயிண்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அதனால எல்லா ஹோல்ஸ்ல இருந்தும் ஈக்குவலான அளவு தண்ணிங்கிறது வெளியில் வருது ஒரே சேம் டைமில் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.